வணக்கம். ஸ்ரீ பக்த சுகக்ஷாவின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம். அழகு கொழிக்கும் அகமதாபாத் நகரிலே வாழ்ந்து வந்த ஹரிபக்தர் சுகக்ஷா. இவர் ஆணும் பெண்ணும் இல்லாத மனித பிறவியை எடுத்திருந்தார். இவர் தாம் எடுத்த பிறவியினால் மனவேதனை கொண்டார். சமுதாயத்தினரோடு அடுத்து வாழ விரும்பாமல் ஒதுங்கியே வாழ்ந்து வந்தார். என் நேரமும் பூஜையும் ஆராதனையும் செய்து வந்தார். ஒரு முறை மழையின்றி நாட்டில் பஞ்சம் பெருகியது. இதனால் கலக்கமுற்ற அந்நாட்டு மன்னன் மக்கள் நலனுக்காக கானகம் சென்று தவம் இருந்தான். பெரிய பக்திமானாக விளங்கிய சுகக்ஷாவின் பெருமையை உலகிற்கு உணர்த்த திருவுள்ளம் கொண்ட ஆண்டவன் ஒரு ஒப்பற்ற உண்மையை அசரீரி மூலம் மன்னருக்கு உணர்த்தினார். அரசே, உனது பக்திக்கு யாம் உளம் கனிந்தோம். எனது அன்பிற்குரிய அரிய பக்தன் சுகக்ஷா எவருடன் எவ்வித பற்றும் கொள்ளாமல் தனித்து வாழ்கிறான். அந்த பக்தனை கௌரவிக்கவும். அவனது பக்தியால் நாட்டில் மழை பொழியும், பஞ்சம் விலகும், பிரஜைகள் சுபிக்ஷமடைவர். அசரீரி கேட்டு அரசன் தவம் கலைந்தான். நேராக நாட்டிற்கு திரும்பினான் மன்னன். அமைச்சர்களிடம் அசரீரியை பற்றி சொன்னான். இறைவன் அன்பு கட்டளை அதுவாயின் அங்கனமே செய்வோம். இப்பொழுதே சென்று அந்த வைஷ்ணவ பக்தரை கண்டுபிடிப்போம் என்று அமைச்சர்கள் அரசனின் வேண்டுகோளுக்கு உகந்தவாறு பேசினர். அமைச்சர்கள் காவலர்களை அனுப்பி அடியவரின் இருப்பிடத்தை அறிந்து வரச் செய்தனர். காவலர் குதிரை மீது விரைந்தனர். சுற்றி திரிந்து அவரது இல்லத்தை கண்டுபிடித்து அமைச்சர்களிடம் தெரிவித்தனர். அமைச்சர்கள் அரசரை அழைத்து கொண்டு வீரர்கள் புடைசூழ அடியவரின் வீட்டை சென்றடைந்தார். அரசர் குதிரையில் நின்று இறங்கி உள்ளே சென்றார். வீட்டிற்குள் சுகக்ஷா குத்துவிளக்கு முன்னால் அமர்ந்து ஹரிநாமத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தார். அரசன் அடியவரின் தியானம் கலையும் வரை பணிவன்போடு நின்று கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் தியானம் கலைந்த ஹரிபக்தர் தமது முன்னாள் அரசன் பணிவன்போடு நிற்பதனை கண்டு திகைத்தார். எழுந்து நின்று அரசனை தொழுதார். அரசன் அடியாரை தொழுதார். அரசன் அவரிடம் பெருமாள் அசரீரியால் தனக்கு திருவாய் மலர்ந்த உண்மை பொருளை பற்றி சொன்னார். மன்னனின் மொழி கேட்டு மகான் வியப்புற்றார். எதற்காக பகவான் இவ்வாறு மொழிய வேண்டும்? நினைத்தாலே விந்தையாக இருக்கிறது. நம்மை எல்லாம் ஆட்கொண்டருளும் அந்த ஆண்டவன் நினைத்தாலே மழை பொழியுமே. அவ்வாறு இருக்க இந்த எளியவனை ஏவி விட்டு எதற்காக இப்பணியை மேற்கொள்ள சொல்கிறார் என்றெல்லாம் தமக்குள் பலவாறு எண்ணி குழப்பமடைந்த நிலையில் பகவானை பிரார்த்தித்தார். பரந்தாமா, எதற்காக இந்த பேதையை சோதிக்கின்றாய்? நீ விரல் அசைத்தால் போதுமே வருண பகவான் ஏவல் செய்ய காத்து கிடக்கின்றார். அவ்வாறு இருக்க என்னால் எப்படி மழையை பொழிய வைக்க முடியும்? இருப்பினும் உனது அன்பு கட்டளையை ஏற்று என்னிடம் வந்து நிற்கும் மன்னனுக்காக வேண்டி உனது திருவடியில் எனது முடிபட அநேக கோடி வணக்கங்களை சமர்ப்பித்து பிரார்த்திக்கின்றேன். மன்னன் குறை நீக்க வானம் மழை பொழியட்டும். இவ்வாறு பகவானிடம் பிரார்த்தித்து மீண்டும் தியானத்தில் அமர்ந்தார். மன்னனும் மற்றொரு மழையை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். மழை மட்டும் பொழியவில்லை. சுகக்ஷா தியானம் கலைந்து பார்த்தார். வானம் மழை பொழியாதது கண்டு வருத்தம் கொண்டார். அவருக்கு கோபம் வந்தது. மழை பொழியும் பொழுது குன்றை குடை பிடித்த கோகுலத்து பாலகா, இந்த ஏழையின் குரல் கேட்டும் மழையை பொழிய செய்யாதது ஏனோ? உம்மை நினைத்து துதித்தும் பயனில்லை, தியானித்தும் பயனில்லை. இனிமேல் நான் உம்மை நினைக்கவும் மாட்டேன், தழவும் மாட்டேன். இது சத்தியம். பக்தரின் கோபத்தை கண்டு பகவானின் கருணை உள்ளம் கனிந்தது. விண்ணவர் கோமான் வருண பகவானை திருநோக்கம் செய்தார். அவ்வளவுதான். வானம் பொழிந்தது. சுகக்ஷா சந்தோஷித்தார். அதே சமயம் பகவானை அன்பினால் கோபித்துக் கொண்டோமே என்றெண்ணினார். மன்னன் மனம் மகிழ்ந்தார். அடியவரின் பாதங்களை பணிந்தான். பொன்னும் பொருளும் காணிக்கையாக கொடுத்தான். அடியவர் காணிக்கைகளை ஏற்க மறுத்தார். ஆனால் அரசன் அவரிடம் ஏதாகிலும் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று விண்ணப்பித்தான். சுகக்ஷா மன்னனிடம், அரசே, அடியேன் இதே இடத்தில் சித்தி அடைந்ததும் எமக்கு ஒரு சமாதி எழுப்பினால் போதுமானது என்று விண்ணப்பித்தார். மன்னனும் அவ்வாறே செய்வோம் என்று பணிவன்போடு பகர்ந்தார். சுகக்ஷா மீண்டும் தியானத்தில் அமர்ந்தார். ஸ்ரீமன் நாராயணன் பக்தர் முன்னால் பேரொளி பொங்க பிரசன்னமானார். எம்பெருமானை கண்குளிர கண்டு அடியவர் சேவித்தார். சிந்தை மகிழ்ந்து துதித்தார். எம்பெருமானின் திருவடியில் ஐக்கியமானார். மன்னன் அடியவரின் விருப்பம் போல் அதே இடத்தில் சமாதி ஒன்றை கட்டினார். அடியவர் வாழ்ந்த இல்லம் அருள்மொழியும் கோவிலானது. சித்தி அடைந்த தலம் சக்திமயமானது. பக்தர்கள் அவரது ஜீவ சமாதியை தொழுது சகல சௌபாக்கியங்களையும் பெற்றனர். இத்துடன் ஸ்ரீ பக்த சுகக்ஷாவின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ஹரிபாலரின் அற்புத வரலாற்றை காணலாம். நன்றி, வணக்கம்.